விடுங்க, என்ன கொன்றுவீங்க போல இருக்கு. அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்குதான் நந்திதா சொல்றேன், எங்களை எப்படியாவது வெளியே கொண்டு போய் சேஃப்டியா விட்டுரு ப்ளீஸ். நாங்க 2 பேரும் ஆதியோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்காகவாவது எங்களை காப்பாத்து. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, இதோ இவங்க தான் ஆதி அண்ணனோட லவர்னு எனக்கு தெரியும். தெரியுதுல, இங்க பாரு, நாளைக்கு இவ தான் உனக்கு அண்ணியா வர போறா. இப்ப நீ இவளுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. ப்ளீஸ். இவங்க எனக்கு அண்ணியா வருவாங்களா இல்ல ஸ்வேதா எனக்கு அண்ணியா வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இவங்க ஆதி அண்ணனோட ஆளாச்சே, அதனால நான் ஹெல்ப் பண்றேன். இப்ப என்ன பண்றது? ஐயோ, ஐடியா. கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன பண்ண போறோம்ல தெரியலையே. ஒருவேளை நைஸா போய் மேடம் கிட்ட போட்டு கொடுத்துருவாளா? சேச்சே, அப்படிலாம் பண்ண மாட்டா. இந்த குடும்பத்துல ஆதி மாதிரியே இவளும் கொஞ்சம் பொறுப்பானவளா தான் தெரியுறா. இந்தாங்க புடிங்க. என்ன நந்திதா, இத வச்சு என்ன பண்ண போறோம்? இத விட்டா வேற வழியே இல்ல. இத வச்சு நல்ல முகத்தை மறைச்சுக்கிட்டு நைஸா வெளியில போயிடுங்க, ஓகேவா? இப்படியாவது வெளியில போகணும். இந்த பார்சலை வாங்கிக்க குடி. இது வச்சு முகத்தை மறைச்சு குடி. சரி, போங்க போங்க. ஐயோ அம்மா, என்ன எங்க? சரி சரி போங்க. ஐயோ அடிச்சிட்டு போங்க. என்ன ஆதி, நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல? மகள் வா வா. அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? என்ன எதுவோ நீ கேட்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் அங்க ஸ்வேதா கிட்ட கேட்டுக்கோப்பா. ஆமாண்டா, இவதான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணா. ஆதி, சர்ப்ரைஸ் எப்படி? ஐயோ, என்ன பண்றது? என்னடி, உன் பொண்ணு வீட்டுக்கு வந்தாளா? இன்னும் வரலங்க. அப்புறம் எதுக்குடி எனக்கு போன் பண்ணி நிப்பாட்டின? அறிவு கட்டவளே, வேடி போன. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. போற இடத்துல எல்லாரும் முன்னாடியும் மதிய கை நீட்டி அடிச்சிடாதீங்க. அப்பனே சந்தேகப்பட்டு பொண்ணு தேடி வந்திருக்காருன்னு எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. அதனால அமைதியா அவளை கூட்டிட்டு வந்துருங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். ஆமாண்டி, இப்படி உன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிதான் அவ நம்மள இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கா. அவ மட்டும் என் கண்ணுல மாட்டினான்னு வச்சுக்க, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அங்கேயே அவளுக்கு சமாதி கட்டிட்டு தான் மறு வேலை பாப்பேன். சும்மா என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாத. போன வேடி. ஏங்க, கடவுளே, இந்த மனுஷன் கோமா போறத பார்த்தா மதிய என்ன பண்ணுவாருன்னே தெரியலையே. இவர் குணம் தெரிஞ்சா இந்த மதி இப்படி பண்ணிட்டாளே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் அவளை போக கூடாதுன்னு தடுத்திருப்பேனே. இப்படி எல்லாரையும் தவிக்க விட்டுட்டாளே. கடவுளே, என் பொண்ணு டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வீட்டை விட்டு மட்டும் ஓடி போயிருக்க கூடாதுப்பா. அப்படியே ஓடி போயிருந்தாலும் அவ மனச மாத்தி நல்ல விதமா வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுப்பா. ஐயோ, அண்ணா, நாங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை, இது நீ கொடுத்தது. அது எதையுமே நாங்க மறக்கல. நம்ம ஆதியோட பிறந்த நாள் அதுவுமா, என் மனசுல சுமந்துட்டு இருக்கிற ஆசையையும் நான் உனக்கு கொடுத்த வார்த்தையையும்
நிறைவேத்த போறேன்னு. நம்ம பிள்ளைங்கள தெய்வமா இருந்து நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும். இது ஆதியோட பர்த்டே ஃபங்க்ஷன் தானே? ஆனா அவங்க வேற என்னவோ சொல்றாங்க. என்னவா இருக்கும் தெரியல. கொஞ்சம் பொறுமையா இரு, பார்க்கலாம். வா. எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஆதி என்ன நிக்கிற, வா. பாப்பா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் வாங்க. நந்திதா, குழந்தை தானே, விளையாடிட்டு போட்டும், விடு. இல்லம்மா, சம்டைம்ஸ் விளையாட்டு தான் விபரீதமா மாறிடும். அதுக்காக தான் நான் கண்ட்ரோல் பண்றேன். அத்தை, டைம் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமே. குரலை கேட்டது கடுப்பா இருக்கு. என் பேச்ச மதிச்சு ஆதியோட பிறந்த நாளைக்கு வந்த உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இங்க வந்திருக்கிறது ஆதியோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக மட்டும் இல்ல, என் குடும்பத்துல நடக்க போற ஒரு முக்கியமான விஷயத்திலையும் நீங்க எல்லாரும் கலந்துக்க போறீங்க. அப்படியா? அது என்ன விசேஷம் மீனாட்சி அம்மா? ஆதி கேக்க கட் பண்ணி முடிச்சதும் முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள என் அண்ணன் பொண்ணு ஸ்வேதாவுக்கும் என் பையன் ஆதிக்கும் மோதிரம் மாத்தி நிச்சயதார்த்தம் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் இங்க இருந்து இவங்கள வாழ்த்திட்டு தான் போகணும். சரி? ரொம்ப சந்தோஷம். என்ன மதி, திடீர்னு நிச்சயம்ன்றாங்க. ஆனா இத பத்தி சொல்லவே இல்ல. இப்ப என்ன பண்றது மதி? எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு மகன். ஆனா இப்ப நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல நம்ம இங்க இருந்து போய் ஆகணும்.